வீரபத்திரர் எப்படி உருவானார் தெரியுமா? சதி தேவியின் தந்தை தட்சன் தன் மகள் சதியையும் சிவனையும் மதிக்காமல் மாபெரும் யாகம் நடத்தினான். அழைக்கப்படாமல் யாகத்திற்கு சென்ற சதி தேவியை தட்சன் மிக கொடூரமாக அவமானப்படுத்தினான். அவமானம் தாங்காமல் சதிதேவி அந்த யாகத்திலே விழுந்து உயிர் துறந்தாள். செய்தி கைலாசத்தை அடைந்தது. அமைதியின் வடிவமான சிவனின் கண்கள் கோபத்தில் அக்னி கோலமாய் மாறின. பிரபஞ்சமே நடுங்கியது. தன் சடாம முடியுடியிலிருந்து ஒரு முடியை பறித்து மலையில் ஓங்கி அடித்தார். அதிலிருந்து 1000 கைகள் பயங்கர ஆயுதங்களுடன் சிவனின் கோப வடிவமான வீரபத்திரர் தோன்றினார். வீரபத்திரரின் படைகள் யாகசாலைக்குள் புகுந்தன. சூரியன், சந்திரன், இந்திரன் என அனைத்து தேவர்களும் அடிபட்டு சிதறி ஓடினர். கடைசியாக கற்பத்தின் தலைவனான தட்சனின் தலையை வீரபத்திரர் வெட்டி யாகத்தியில் வீசினான். சிவனின் ருத்ர ரூபம் கர்வத்தை அந்த இடத்திலே அழித்தது. இந்த மாதிரியான தர்ம கதைகள் பார்க்கணும்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்